நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பூஞ்செடி தான் பாருங்க, பூ பூத்துருக்குது. இந்த மொக்குலாம் இது கொடுத்துருக்கு. வரும் இன்னும் ஒரு 2-3 நாளில் இதெல்லாம் ரெடி ஆயிரும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது குட்டியாக ஒரு பூ கொடுத்துருக்குது. இது இப்போ தான் ரெடி ஆகுது இந்த செடி மொக்குக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து தொட்டாலே மணக்குது. கற்பூரவள்ளி செடி இதெல்லாம் இந்த விதையெல்லாம் நான் தான் போட்டேன். இதெல்லாம் விதை போட்டு மறுபடியும் இந்த குழந்தைங்கெல்லாம் இப்படி வளர்ந்துட்டாங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா? மறுபடியும் விதை போட்டிருக்கேன். எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுலேயும் தான் இதெல்லாம் அந்தி மல்லி இல்லை வாடாத மல்லி. இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா? இந்த செடி எவ்வளோ மொக்கு கொடுத்துருக்குதுன்னு பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த செடி தான் சேஞ்ச் ரோஸு. இது வந்து இவ்வளோ பெரிய பூ, ஒரு தேங்காய் அரைமுடி தேங்காய் இருக்க மாதிரி வரும். இது பாருங்கள், கோழிக்கொண்டை பூ சொல்லுவோம்ல, இது பாருங்கள் எவ்வளோ குண்டு வந்திருக்குதுன்னு. அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்னோடய முயற்சி. இந்த செடிகள் எல்லாமே இது மஞ்சள். நம்ம வீடு பார்க்கும் பொழுது அப்படியே தோட்டமாக அழகாக இருக்கும். வெத்தலையெல்லாம் நிறையா வந்திருக்காங்க. வீட்டில் வெத்தலை வளர்க்குறது அவ்வளோ சிறப்பு. நம்மளோட வீடு வாசல் நமக்கு சொத்து சுகம் சேரும். வெத்தலை வந்து நிலத்துக்குரியது. இதெல்லாம் வித்தியாசமான செம்பருத்தி பூக்கள். இலையெல்லாம் கொட்டி இப்போ வந்து மறுபடியும் இது ரெடி ஆகுது. இது டிசைனாக ஒரு மஞ்சள் இலை. வீட்டுக்கு முன்பு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இது ரெட்டும் மஞ்சளும் கலந்த செம்பருத்தி பூ. இதுதான் பாரிஜாத மலர். இதில் எறும்பெல்லாம் ஓடிட்டுருக்கு உள்ளார, பார்த்தீங்களா? இது பாரிஜாதம். இது குண்டுமல்லி. இதெல்லாம் பூத்துருச்சு நிறையா. எனக்கு பூவெல்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா. இது ஒரு செடியில் 10 பூ பூக்குது. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன், எவ்வளோ பூக்கள். இப்போ தான் இது மலர்ந்துட்டே இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது இந்த பூ. இது துளசி எல்லாம் வச்சுருக்கேன். இவங்க எல்லாருமே துளசி தான். இது காலையில் பூக்கிற பூக்கள். இது வாஸ்து பூ தான். இந்த பூலாம் வீட்டில் இருந்தால் செல்வாக்கு. இது வாஸ்து பூக்கள் இதெல்லாமே. இது வாஸ்து செடி. ரெட் கலராக இருக்கும். பூலாம் பூக்காது, ஆனால் கலர் மட்டும் ரெட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். கீரை வகையானது. இது வல்லாரக்கீரை. இது வல்லாரக்கீரை வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு வீட்டுக்கு வந்து லட்சுமி தேவி வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது வல்லாரக்கீரை அம்மா வளர்த்துட்ருக்க பாருங்க. இது வாஸ்து செடி தான். இதில் துளசி. நம்ம வீடு பார்க்கும் பொழுது இங்கேருந்து இப்படி பார்க்கும் பொழுது எல்லாம் பூஞ்செடிகளாக தான் இருக்கும். பார்த்தா அப்படி கிராஸ் பண்ணும் போதே மணக்குது வாசனை. நல்லா பூ வாசனையாக இருக்குது. இது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. எனக்காக கொடுத்துருக்கா. ஓகே நண்பர்களே, மறுபடியும் நம்மளுடைய இந்த ரோஜா பூக்கள் எல்லாமே மலர்ந்த பின்னாடி வீடியோ பதிவு கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, நன்றி. மறுபடியும் நம்ம ஒரு நல்ல வீடியோ பதிவில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தோட்டம் வீடியோலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டாட்டா, பாய்.